பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பண பலன்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலக வளாகத்தில் குடியேறும் போராட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கள விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர். திருநெல்வேலி மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் செய்ய இருக்கிறார்கள். ஊதிய உயர்வு தமிழக அரசு தொழிற்சங்கங்களை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அறிவித்ததாக தெரிவிக்கும் இவர்கள் கருத்துக்களை என்னவென்று கேட்போம். என்ன சார், என்ன பிரச்சனை? ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்காங்க, ஆனால் நீங்கள் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களா? என்ன சார்? அதாவது 23 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறோம். எங்களுக்கு எந்தவித பணப்பலனோ எந்தவித இஎஸ்ஐ திட்டம் எதுவும் கிடையாது. நாங்கள் கடந்த 2 ஆட்சியிலும் பணி செய்து விட்டோம், பல போராட்டங்கள் நடத்திவிட்டோம். இந்த ஆட்சியிலாவது எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா என்பதை இந்த ஆட்சிக்கு நாங்கள் பலமுறை தெரிவித்து விட்டோம். போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் செவி கொடுத்து சாய்க்காமல் எங்களுக்கு ஊதிய உயர்வு தன்னிச்சையாக எந்த ஒரு சங்கத்தையும் கூட்டு கலந்து ஆலோசிக்காமல் அவங்க தன்னிச்சையாகவே அறிவிச்சிருக்காங்க. இந்த எங்களுக்கு 10 ரூபா வேண்டாம், பணி நிரந்தரம் மட்டுமே வேணும். காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம், இது மட்டும் ஓய்வூதியம், இதுக்காகவே எங்கள் குடும்பத்தோடு பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு வந்து அந்தந்த மாவட்ட மேலாளர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தை இன்று நடத்தி செய்ய போகிறோம். எங்களுக்கு 23 எங்கள் பணி நிரந்தரம் மட்டுமே வேண்டும் என்பதே எங்களது குறிக்கோள். அதனை நோக்கியே எங்கள் பயணம் செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டாஸ்மாக் உறுப்பினர் நலச்சங்கம் மாநில அமைப்பு செயலாளர் சாமி. அரசு ஒரு ஊதிய உயர்வு அறிவிச்சிருக்குது, ஓகே, ஆனால் பணி நிரந்தரம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடாக இருக்குதா சார்? எங்களுக்கு பணி நிரந்தரம் ஒன்றே போதும், ஊதிய உயர்வுகள் தேவையே இல்லை. எங்கள் பணி நிரந்தரம் பண்ணாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதனால் எங்கள் பணி நிரந்தரம் ஒன்றே எங்களுக்கு கோரிக்கை. அதை நோக்கி எங்கள் பயணம் செல்லும், எங்கள் போராட்டம் தொடரும். டாஸ்மாக் ஊழியர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால், அரசு நிகராக தங்கள் பணி நிரந்தரம் செய்து கொடுத்தாலே அனைத்து சலுகைகளும் தங்களுக்கு கிடைத்துவிடும். தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த ஊதிய உயர்வு எல்லாம் ஒரு கண் துடைப்பு தான் என்பதே இவர்களது குடும்பங்களின் கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து இவர்களது போராட்டம் முன்னெடுக்க வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருநெல்வேலியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் வனராஜ் சங்கர்.